ஆமாம், எனக்கு முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று நான் கேட்டுட்டு வர்றேன். என்னென்னா, உங்களுக்கு மகோபாத்தியாயா அப்படின்னு ஒரு டைட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். நான் காதில் விழுந்தது பைங்கான கணபதி சாஸ்திரிகளோ இல்லைன்னா கருங்குளம் அவளுக்கு ராஜா சக்கரவர்த்தி கொடுத்துருந்தா அப்படின்னு இருக்கிறவளுக்கு தான் மகோபாத்தியாயா கொடுத்தா. அப்படியா? சில யூனிவர்சிட்டிஸ்கள் சில யூனிவர்சிட்டிஸ்களில் மாதிரி ஹை குவாலிஃபிகேஷனோட இருந்தால் அவள் கொடுக்குறதுன்னு வச்சிருந்தா. பெரிய அனுகிறதுனால எனக்கு அது உங்களுக்கு யார் கொடுத்தா? திருப்பதியில் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, திருப்பதி சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி அவ கொடுத்தாதான். அவளுக்கு மகோபாத்தியாயா கொடுக்கறதுக்கு அவளுக்கு இருக்கு, இப்போ வந்திருக்கு யூனிவர்சிட்டிஸ் பண்ணலான்னு. அதை யார் டிசைட் பண்றா? அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஜுகேஷன் வேற விஷயம். வேத பாஷ ரத்னம் பெரியவா கொடுக்கறது, பெரியவா பரீட்சை வச்சது. உண்மையில பார்த்தா அதுதான் இந்த சிபாரிசுகள்ல வரக்கூடிய விஷயங்களுக்கு அந்த புத்தகம் 2 வாரம் நிறைய இருக்கு. ஸோ அந்த மகோபாத்தியாயா இப்போ கொடுக்கறதுக்கு ஹெச்ஆர் மினிஸ்ட்ரி சில யூனிவர்சிட்டிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கா, அவள் கொடுத்துட்டுருக்கா, அவன் செலக்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அவார்டுங்கிறது இந்த மாதிரி இருக்கான். அதுமாரி ஒரு ஹையஸ்ட் இன்னைக்கு உலகத்தில் பெருசது. ஏன்னா அதுக்கு பணமும் வச்சிருக்கா 5 லட்சம். அதனால போட்டி ரொம்ப நிறைய இருக்கு. பணம் தானே பெரியவா வச்சு பரீட்சையே பண்ணி வேத பாஷா ரத்னம்னு கொடுத்தது தான் பெரிய ஸ்கீம்ல எல்லாத்தையும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பெருசுன்னு நினைக்கிறது ரொம்ப பெருசு அதுதான் பெரியவா கொடுத்தது. சர்வஜர் இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா காலத்தில் ரொம்ப பெரியவரை மேட்டூரில் இருந்திருக்கா. மேட்டூர் பெரியவா நிறையா இது பண்ணியிருக்கா. ஈவன் மேட்டூர் சுவாமிகள் கூட அப்பாட்ட தான் படித்தா போல இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கா, நிறையா சொல்லியிருக்கா. அப்பாவும் மகாபெரிவாள்கிட்ட தரம் 15 நாள் சமைச்சு சாப்பிட்டு எங்கள் அம்மாவோட பிரஸ்தானத்து பாஷ்யம் ஏககண்டமாக பாராயணம் பண்ணி பெரியவா 90% உட்காந்து கேட்டிருக்கா. 15 தடவை வேறு கேம்பில் காஞ்சிபுரத்துலேயே. நானும் அப்போ போகும்போதெல்லாம் போய் நடுப்புற விசேஷமான இடங்கள் டிஸ்கஸ் பண்ணி சில கேள்வி எல்லாத்தையும் இருக்கும் பதில் வராதுன்னு பெரியவா சொன்ன இடங்கள்லாம் இருக்குது. அதை நான் மேட்டூர் சுவாமி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அவ்வளோ டீப்பான விஷயங்கள் எவ்வளோ முடியுமோ டீல் பண்ணுவோம். சரி, அது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான அனுபவம் எனக்கு பர்சனலாக. நீங்கள் ஃபஸ்ட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணது அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கேட்கல. நான் அப்பயே போயிருப்பா அம்மா. நான் வாஸ்தவமா முதல்ல அவரை பார்த்து இந்த காலேஜில் படிக்கிறச்சேன். ஒரு தரம் பெரியவா பல்லக்கில் யானை எல்லாம் விட்டு காஞ்சிபுரத்தில் வரவேற்பு நடந்தது. 61 அப்போதான் நான் முதல்ல பார்க்குறேன். இது வரைக்கும் எனக்கு பார்க்கவே கிடையாது. ரொம்ப லேட். அப்படின்னா உங்க அப்பாவுடைய பழக்கத்தை பார்க்கும்போது உங்களுடைய பெரியவா பரிச்சயம் அடிக்கடி வர மாட்டார். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அப்பா அடிக்கடி வருதுன்னு வச்சுட்டு இருந்தார். ஓஹோ. அப்பா சாதாரண லட்சணாந்தி மட்டும் பெரியவாள் அப்பெல்லாமே உள்ளத்துலேருந்து பெரியவாளை பொறுத்து பார்க்கறது அடிக்கடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டும் கஷ்டம் எல்லாம். அதனால அவளுக்கு அனுஷ்டானங்கள் எக்கச்சக்கமா இருக்கும். அடிக்கடி போறது வருதுங்கிறதோ இல்லை. பெரியவா எங்க அப்பா ஒருத்தர் தான் இந்த இந்தியாவிலேயே பணத்துக்காக இல்லாத அகாமஹத ஸ்ரோத்ரியர் அப்படின்னு பெரியவா எல்லா சபையிலையும் சொல்லி நான் 100ஆண்டு விழாவில் அதுதான் போட்டிருக்கேன். மகா பெரியவாளால் அகாமஹத ஸ்ரோத்ரியஸ்ய ஜாகாமஹதஸ்ய அப்படின்னு பெரியவாளே சொல்லியிருக்கேன். அப்பா பேரும் அவங்க ராஜகோபாலகன் பாட்டு. மேட்டூர் ராஜகோபாலகன் இல்ல, முல்லைவாசல். மேட்டூர்ல நான் வேலைக்கு போனப்புறம் அப்பா வந்தார். அப்படியே அதே ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த ஊர்ல இருந்தார். அதனால மேட்டூர் நம்ம முல்லைவாசல் ராஜகோபாலன் பண்டிகை தான். அப்பா பிரவச்சனங்கள்லாம் பண்ணியிருந்தா தேதி சாட்சிட்ட வாய்ச்சா. அப்போ ஒரு தடவை ஒண்ணுமே எங்க அப்பா கையில காரணம் இல்லாத கஞ்சி குடிச்சுன்னு நாங்களாம் வளர்ந்தோம். பெரிய கதை அது பெரிய கதை சொல்லுங்க. அப்புறம் ஒரு 2-3 மாசம் ஒன்றுமே உபன்யாசம் கிடைக்கல, சாப்பாட்டுக்கே கஷ்டம்னு இருந்தபோது மன்னார்குடி பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் பெரியவா போயிருக்கா. அப்போ தற்செயலாக 1952 பெரியவா வேதலட்சண வித்வான்களுக்குன்னு தோடா போட்டது எங்கள் அப்பாவுக்கு தான் முதல்ல போட்டார். அப்படியா? அவர் விட்டு ஒரு ஆளே கிடையாது. எங்கள் அப்பா தான் லட்சணத்தில் பெரிய தார்.
அப்பா பல விஷயங்கள் சொல்லுங்க. அது பெரியவா எவ்வளவு தூரம் இருக்காங்கிறது நடுக்கிறவே வரும். நான் அதை எப்படி கொண்டு வந்து போனேன். அது வந்து இதுக்கு பக்கத்தில் 52. ஸோ நீங்கள் 1961 உங்களுடைய ஞாபகத்தில் பெரியவாளை போய் தரிசனம் எல்லாம் பார்த்தது காஞ்சிபுரத்தில் யாத்திரையில். ஓகே. அதுவே பெரிய பெரியவா பல்லக்கில் வந்துருக்கா. அந்த கச்சபேஸ்வர சுவாமி கிட்டே வர யானை எல்லாம் முன்னாடி வருது. நான் முதல்ல பெரியவாளை பார்க்கணும்னு போகிறேன். ஒரு யானை மிரண்டு கொடுத்தாப்ப ஏதோ கொஞ்சம் மதம் பிடிச்சி எங்கேயும் ஓடுறது கூட்டங்கள்லாம் அலையுது. பெரியவா மேனா விறக்க சொல்லி அப்படியே நடந்து வந்து கிட்ட வந்து இப்படி தொட்டு அங்கிருந்து போச்சு. இதெல்லாம் ஆச்சரிய சமாச்சாரம். அந்த யானை மிரண்டுறது இவர் எப்படி வருவார் என்ன அளவு கிடுக்கிடுன்னு வந்தார் தொட்டு அபிஷாமி. என்ன ஒரு அபூர்வமான விஷயம் இல்லை. அப்போ பெரியவானோட புது பெரியவா வந்தாலும் இல்லைன்னு தெரியும். இது மாதிரி விஷயங்கள் பல கோடி இருக்குன்னா அது யோகீஸ்வரத்தை காட்டுறது, ஞானத்தை காட்டுறது. ரெண்டு யோகியாவும் ஞானியாவும் இருக்கிறது பெரிய காரணம். ஞானியை பெருசு பண்ணி யோகியை குறைச்சிக்கிறது தான் நம்ம பெரிய வாழ்க்கை. என்ன வித்தியாசம் யோகிக்கு ஞானிக்கு? ஞானிங்கிறவர் தன்னை பெருசு பண்ணி இந்த சித்திகள் எல்லாம் வரும்பொழுது வேண்டான்னு விடுறவர் ஞானி. எப்போவாவது தானா அதுவா வெளிப்பட்டா அது ஞானி. யோக சக்தியே வெளிப்படுத்திகிட்டே போயிட்டே இருந்தால் ஞானத்தில் இப்போ ஒரு பாயிண்ட் குறைஞ்சுட்டே வரும். அப்படின்னா யோகிங்கிறது பெரிய சின்னது, ஞானி பெருசு. ஞானி அல்டிமேட். யோகி எல்லாம் ஞானியாக இருக்க முடியாது. நிஜமான தத்துவ ஞானிக்கு யோகின்ற அம்சங்கள் நினைச்சாவும் ப்ரொஃபஷனலாக உபன்யாசம் பண்ணுறவங்க ஆத்மார்த்த உபன்யாசம் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரொஃபஷனலை விட ஆத்மார்த்தத்துக்கு ஞானம் நிறைய இருக்கும். ஸோ பெரியவா அதை வந்து அப்போ ஞானி அந்த யோகத்தை காமிச்சா. யோகத்தை காட்டுறது இல்லை. சில சமயத்தில் சர்க்கா வரணும்னாலோ இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு இதை அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சாலோ அப்புறம் நம்ம பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பிரத்யட்சமாக பார்த்துருக்கீங்க. அதுதான் லட்சணம். அப்புறமா எப்படி பெரியவாவோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சு? பெரியவாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இந்த சிரோமணி முடிச்சு அதெல்லாம் என்னுடைய இதுவே சொல்ல போறேன். நான் வரேன்னு ஒன்றுனா கேட்டு இன்டர்வியூ தனியாக வச்சுக்கோ. சரி, நான் ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறேன்.